பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா. குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்று +2 எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்காகவும் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. ஒரு வருஷம் ஃபுல்லும் கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிற எல்லா பிள்ளைங்களையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க வேண்டும். எக்ஸாமில் ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கேட்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வான்ற வசனத்தின்படி யாக்கோபு 1:5 பிள்ளைங்களுக்கு பரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானத்தை அவிழ்க்கிறேன். இன்றைக்கி எழுத போகிற எக்ஸாமில் கர்த்தரோட கரம் அந்த பிள்ளைங்க மேலே, ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் இருக்கணும். எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கி எல்லா உலகமே இன்றைக்கி 12th எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போ எல்லா எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது, எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எவ்வளோ பிள்ளைங்க எழுதுகிறாங்க. அந்த பிள்ளைங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். பஸ்ஸில் போகிறப்ப தேவ பாதுகாப்பு அந்த பிள்ளைங்க மேலே இருக்கணும். அதே மாதிரி 12th எக்ஸாமில் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஒரு வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும்ன்ற வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும். பிள்ளைங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ற வேத வசனத்தின்படி பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிறப்ப கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து போடணும். இயேசுவின் நாமத்தினாலே கொஸ்டின் பேப்பர் படிக்கிறப்பையும் ரீட் பண்ணுறப்பையும் எத்தனையோ பிள்ளைங்க அதிகமாக மார்க் வாங்கி நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணுன்ற மாதிரி நினைத்து கொண்டு எத்தனையோ பிள்ளைங்க போகும். ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்ப அந்த பிள்ளைங்களுக்கு கர்த்தர் அதிக ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கணும். மறந்து போயிடக்கூடாது. சாலமோனுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தாரோ கர்த்தர், அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும். பிள்ளைங்க பயப்படக்கூடாது. எந்த பயப்படும் காரியம் ஒன்றும் உனக்கு நேரிடாது. நீ கர்த்தரோட அரவணைப்பில் செட்டைகளில் எப்படி கோழி தன் சிறகுகளோட அந்த பிள்ளைங்களை வச்சிட்ருக்கோ, அதே மாதிரி கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதில்லை. அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் கரத்தை பிடித்து அவர் எழுதுவார். எல்லார் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். அப்பா, போகிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்ல பாதுகாப்பாக இருக்கணும். பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் எடுத்து போட்டு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையும் இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா. ஜெபம் நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் பரமபிதாவே, உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான வேலையில் கர்த்தர் அப்பா அந்த வசனத்தின் மூலம் எங்கள் கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பிள்ளைங்க எவ்வளோ படித்து அப்பா ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதி யுத்தத்துக்கு அப்பா பழக்கி வைக்கிற ஒவ்வொரு டீச்சரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் எக்ஸாமுக்கு அப்பா எழுத போகிற எக்ஸாமில் அந்த பிள்ளைங்களுக்கு உங்களுடைய கரம் இருக்கணும். பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க அப்பா. தெளிந்த புத்தியின் உள்ள ஆவியை கொடுங்க ஏசப்பா. எந்த கொஸ்டினும் மறந்துடக்கூடாது ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு தடவை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு அதிக ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க ஏசப்பா. அப்பா, பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. அதேமாதிரி போக்கை வரத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் போக்கை வரத்தை ஆசீர்வதிங்க. எக்ஸாமில் கர்த்தர் அப்பா அவர் கூட இடைப்படணும் ஏசப்பா. ஒரு தூதனை அனுப்புங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.